ஆனா தலைவர் இங்க இவர் தான் நம்மளுடைய மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிங்கன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் 68,000 பூத்துல கிட்டத்தட்ட 40,000 பூத்தை தாண்டி இன்னைக்கு வந்து பூத்து தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் மிச்சம் 38,000 பூத்துக்கும் நாங்க டிசம்பர் 31 வரைக்கும் டைம் கொடுத்து போயிட்டு இருக்கோங்கன்னா, மாவட்ட தலைவர்கள் எல்லோரையும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள தேர்தல் முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கோம். ஆனா பூத் தலைவருக்கான தேர்தல், பூத் தலைவர் முடிச்சோடனே ஒன்றிய தலைவருக்கான தேர்தல், ஒன்றிய தலைவர் முடிச்ச உடனே மாவட்ட தலைவருக்கான தேர்தல், மாவட்ட தலைவர் முடிச்சோடனே மாநில தலைவருக்கான தேர்தல், மாநில தலைவர் முடிச்சோடனே தேசிய தலைவருக்கான தேர்தல். 5 தேர்தல் 2 முடிஞ்சிருச்சுங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ள அந்த ப்ராசஸ் முடியுங்கண்ணா. சரி, கொஞ்சம் அண்ணன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு கூகுளி போட்டிருக்காங்க. அண்ணா நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்கன்னா, நான் பிஜேபி, நாங்கெல்லாம் பிஜேபி அப்படிங்கனால ஒரு விதமான முத்திரை எங்க மேல குத்தப்பட்டிருக்கிறது. பெரியார் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள், நான் பிஜேபியில சேர்ந்த உடனே பெரியார் அவர்களுடைய நாளுக்கு எப்பவுமே நான் ட்வீட் போடுவோம். முதல்ல பாத்தீங்கன்னா ட்வீட் போடுவோம். உடனே அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, எப்படி நீங்க பெரியாருக்கு வந்து நீங்க பாராட்டலாம், நீங்க ட்வீட் எல்லாம் போடலாம்னு பல இடத்துல கேட்டாங்க. நான் பல இடத்துல சொல்றதுதான், கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய கொள்கையில வந்து முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு எங்க தொண்டர்களே ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சீங்கன்னா, பெரியார், தந்தை பெரியார் அவர்களை பத்தி ஒரு 10 விஷயம் சொல்லுங்க அப்படின்னா 6, 7, 8 நல்ல விஷயம் சொல்லுவாங்க. 2, 3 கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க எதிர்ப்பாங்க. அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம். இப்ப பெரியார் அவர்கள் பெண்ணினத்துக்காக போராடி இருக்கின்றார்கள், உண்மைதான். நிறைய தலைவர்கள் போராடி இருக்கின்றார்கள். நாங்க அவங்களையும் கொண்டு வந்து காட்டுறோம். எங்கேயுமே பெரியார் அவர்களை சிரமப்படுத்தும் நோக்கம் கிடையாது. இவங்களும் போராடி இருக்காங்க. வைக்கம் சத்தியகிரகம் பாருங்க, இவங்களும் பண்ணிருக்காங்க. அது பெரியார் அவர்களுடைய கொள்கையை சில இடத்துல நாம எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மனுஸ்மிருதி ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ராகுல் காந்தி உட்பட பேசுறாங்க. மனுஸ்மிருதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தங்கண்ணா? இப்ப நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரி உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா, சமூக நீதி கொள்கை எல்லா இடத்துல நானும் பயன் பெற்றிருக்கேன். பெற்றனாலதான் இந்த சேர்ல உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மோடி ஐயா இன்னைக்கு பேசுறாங்கன்னா மோடி ஐயாவும் பயன்பெற்றிருக்காரு. அதனாலதான் அம்பேத்கர் ஐயாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை யானையின் மீது ஏத்திக்கிட்டு அகமதாபாத்தில் நடந்து ஊர்வலம் போனார். ஆனா பிஜேபி அப்படிங்கறதுனால ஒரு பெரிய ஒரு சாயத்தை பூச முயற்சிக்கிறாங்க. நாங்க வந்து அவமானப்படுத்துறோம், அது படுத்துறோம். பெரியார் அவர்களை எத்தனையோ இடத்துல எங்கே அவர்களை பற்றி உயர்வாக சொல்லணுமோ சொல்றோம், சிறுமை எங்கேயும் படுத்தல. பட் எங்கே அவர்களுடைய கொள்கையில் எங்களுக்கு ஒப்பிகை இல்லையோ அதையும் வெளிப்படுத்துறோம். அதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து மொத்தமாக பெரியார் அவருடைய கொள்கைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா? கண்டிப்பா கிடையாது. பெரியார் அவர்கள் சொன்ன ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதா? கண்டிப்பா கிடையாது. அதனால் இவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி மேல தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு. அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதே தான். திருமாவளவன் சொல்றாங்க, அண்ணன் வந்து 28ஆம் தேதி அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை 1000 முறை உச்சரித்து நாங்க போராட்டம் பண்றோம். நான் திருமாவளவன் வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட், நீங்க பண்ணுங்க, தப்பு கிடையாது. அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் 1000 முறை உச்சரிங்க. நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்கார்ந்துக்கிறேன். நானும் வர்றேன். எதுக்கு நீங்க மட்டும் உட்கார்றீங்க? நானும் வந்து உட்கார்றேன். இரட்டை டம்ளர் வேண்டாம், தூக்கி போடுவோம். பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும், நானும் வர்றேன், நிப்போம். இதெல்லாம் பண்ணுவோம். நீங்க அப்படி சொல்லுங்கன்னா, வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு 1000 முறை ஏன் சொல்லுங்கன்னா, அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க 1000 முறை. நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதனால திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூல சொன்னீங்க, ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ. இல்ல மோடி அவங்க நிறைய பண்ணிருக்காங்கப்பா, அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம் எல்லா இடத்துலயும் பாருங்க மெமோரியல் கட்டியிருக்காரு, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு சித்தாந்தத்துல தான் வேறுபாடுங்கிறீங்க. இன்னைக்கு நீங்க அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. திமுக அரசு கூட வேண்டாங்கண்ணா. சரி, எதுக்கு உங்களுக்கு தர்மசங்கோட கூட்டணியில் இருக்கிறீங்க? முழுமையா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, உங்க பக்கத்தில் நான் வந்து உட்கார்றேன். ஓகே அண்ணா, சமூக நீதிங்கிறத தயவு செஞ்சு திராவிட இயக்கத்துக்குள்ள அடைக்க வேண்டாங்க அண்ணா. அண்ணா, திராவிட இயக்கத்துக்குள்ள மயக்கூடாது. அதாவது ஒரு மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க 27%. நான் பயன்பெற்றிருக்கேங்கண்ணா. நான் ஓபன் கேட்டகரியில் ஐபிஎஸ் ஆனா கூட என்னோட கேடர் அலோகேஷன் ஓபிசில வந்திருக்கு, ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. ஓப்பனா வந்துட்டோம். கேடர் அலோகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபிசி வேகன்சி 1, எஸ்சி வேகன்சி 1 அந்த மாதிரி போடுவாங்க.
அதில் நான் பயன்பெற்றிருக்கேன். அப்ப மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததுல நானும் ஒரு பயனாளி. நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததில் நான் பயன்பெற்றிருக்கேன். இன்னைக்கு நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்றம் சுமத்தலைங்க. பாரதிய ஜனதா கட்சியில சமூக நீதி இருக்கு, 100% இருக்கு. கிடைத்த வாய்ப்புல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்வது, நீங்க அதையெல்லாம் மறந்துட்டீங்க, தாண்டிட்டீங்க. அறிஞர் அண்ணாவை பத்தி 67, 69 விடுவாங்கண்ணா. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய முதல் 2 ஆட்சியை விடுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய எல்லா ஆட்சியும் விட்டுருவோம். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை விட்டுருவோம். நான் சொல்வது, இன்னைக்கு நீங்க எங்க ஆரம்பிச்சு நீ குடும்ப ஆட்சியா மாத்தி வச்சிருக்கீங்க, எங்க ஆரம்பிச்சு கரப்ஷன் கவர்மெண்டா மாத்திருக்கீங்க. இதை கேள்வி கேட்டாலும் கூட நீங்க சமூக நீதி ஏன் பேசுறீங்கன்னு தான் நான் சொல்றேன். சமூக நீதி நீங்க கொடுத்தீங்களா? கொடுத்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சா? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு. எல்லாரும் கொடுத்தாங்க. 89ல கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு பேச்சு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சமூக நீதி கொடுக்கலன்னு சொல்ற கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சியும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி தான் நான் சொல்றேன்.